என்னத்தை யோசிக்க சொல்ற? அதான் நான் உறுதியா சொல்லிட்டேன்ல, அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பாட்டி, அந்த புள்ள மீனாட்சி பாவம், அவ என்ன செய்வா? அந்த புள்ளைய வெளியே நிக்க வச்சிட்டீங்களே. அதானே, அவங்க என்ன உங்க பேரனை இழுத்துட்டு போயா கல்யாணம் பண்ணாங்க? ஜீவா தானே இப்படி பண்ணாங்க. என்ன இருந்தாலும் தாலி ஏறிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு யார் கையால தாலி ஏறுதோ அவன் தான் புருஷன். ஏய், உங்களை யாராவது பஞ்சாயத்துக்கு வர சொல்லி கேட்டாங்களா? கேட்டாங்களான்னு? ஏமா அன்னபூர்ணி, அப்படி என்ன உனக்கு திமிரு? கழுத்துல மாலையோட பிள்ளைங்க வாசல்ல நிக்குதுங்க, அதுங்கள மன்னிச்சு உள்ள வர சொல்லாம எதுக்கு இப்படி நிக்க வச்சிருக்க? இது உனக்கே அசிங்கமா இல்ல? அவங்க செஞ்ச காரியம் உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இளவட்ட பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. உன் வயசுக்கு நீயே முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. இந்த வயசுல நீ தாண்டி விட்டு கொடுத்து போனோம். அதை விட்டுட்டு நீ என்னமோ சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்க. சின்ன பிள்ளைத்தனம்? ஏமா, 1000 தான் இருக்கட்டும், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவன் தாலியும் கட்டிட்டான். அந்த புள்ள உங்க வீட்டுக்கு மருமக. அவளை வாசல்லே நிக்க வச்சா உங்க மரியாதை தானே போகும். அதை புரிஞ்சுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. வாழ வந்த பொண்ண வாசல்லே நிக்க வச்சிருக்கீங்களே. அந்த அளவுக்கு உனக்கு எதுக்கு இந்த வரட்டு கௌரவம்? ஒழுங்கு மரியாதையா அந்த பிள்ளைங்களை உள்ள வர சொல்லு. இப்ப நீங்க வர சொல்லனா நாங்களே வர சொல்லிடுவோம். இப்படி குடிவாத குடிக்கிறியா அன்னபூர்ணி? அம்மாச்சி, ஊரே ஒண்ணு கூட்டிட்டாங்க. எல்லார் கண்ணுக்கும் இப்ப நீங்க தப்பு செய்யறதா தெரியுது. இந்த குடும்பமே என்ன மதிக்கல, ஊர் மட்டும் எப்படி மதிக்கும்? இப்ப அந்த பிள்ளைங்களை நீயே கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிட்டுமா? உங்க எல்லாருக்கும் இந்த அன்னபூர்ணி மேல இருந்த பயம் விட்டு போச்சுல்ல? என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இனி நான் சொல்லி ஒண்ணு நடக்க போறதில்ல. இந்த வீட்ல எல்லாமே என்ன மீறிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதையும் நடத்தணும்னு எதிர்பார்க்கறீங்க? நடத்துங்க. நடத்துங்க. அம்மாச்சி, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம், ஆனா எப்பவும் இந்த வீட்டு மருமகளா நான் அவளை என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். வழி விடுறா. அம்மாச்சி,